ஹலோ மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சமச்சீர் கிரேட் 10 இங்கிலீஷ் யூனிட் 1ல் இருக்கிற ஃபர்ஸ்ட் போயம் லைஃப் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சாப்டருக்குள்ளே போகிறதுனால ஒரு சின்ன சென்ட்ரல் ஐடியா பற்றி சொல்கிறேன். நம்ம லைஃப்பை எப்படி வாழ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம்னு சொல்லியிருக்காங்க. தைரியமாக, நம்பிக்கையோடு, மகிழ்ச்சியாக வாழ வேணும். பாஸ்ட், அதாவது கடந்த காலத்தை எண்ணி நினச்சி வருந்தவும் கூடாது. எதிர்காலத்தை ஃப்யூச்சர் நினச்சி பயப்படவும் கூடாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழணும். தன்னம்பிக்கையோடு அந்த கோலை அச்சீவ் பண்ணதுக்கு முன்னேற ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஆத்தர் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அபவுட் தி ஆத்தர், இந்த ஆத்தர் யார், அவங்கள பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஹென்ரி வேன் டைக் 1852 to 1933. அவங்க வாழ்ந்த காலங்கள் பார்த்திங்கன்னா 1852 பிறந்து 1933 இறந்துருக்காங்க. இவங்க ஒரு அமெரிக்கன் ஆத்தர்னால் யார், புக் எழுதுறவங்கள தான் ஆத்தர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு போயட், கவிதை எழுதுறவங்கள போயட்ன்றாங்க. தாட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எஜுகேட்டர், டீச்சிங் லைனில் இருக்கவங்கள எஜுகேட்டர்ன்றாங்க. அதுக்கப்புறம் கிளர்கிமேனானது பாதிரியார், சர்ச்சில் ஃபாதர் அவங்க இருக்காங்க, அவங்க தான் கிளர்கிமேன் சொல்லியிருக்காங்க. ஹீ சர்வ்ட் as a professor of English literature at Princeton University between 1899 and 1923. ஸோ 24 இயர்ஸாக ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க, அதாவது பேராசிரியராக இருந்திருக்காங்க. எங்கன்னா பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதாவது ஆங்கில இலக்கிய சார்ந்த ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸில் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதாவது ஒரு மெம்பராக எலெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நிறையா அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸும் வாங்கியிருக்காங்க. இப்போது போயம் பார்க்கலாம். ஒவ்வொரு பேராகிராஃப், தட் இஸ் ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் ஒவ்வொரு லைனாக என்னென்னு பார்ப்போம். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப அதிகமாக கவலைப்படாமல் யோசித்து ஒவ்வொரு அந்த இயருக்கான அந்த லைஃப்பை, அந்த வாழ்க்கையை நம்ம அமைதியாக வாழணும், அதை நான் என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க ஆத்தர் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காங்க. ஓகேவா? வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலிக்டன்ட் சோல் அப்படின்னா துணி விடணும், தயக்கம் இல்லாமல் நல்ல மனதோட நம்ம வாழ்க்கையை எதிர்கொள்ள விரும்பினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நாட் ஹரியிங் டு நார் டேர்னிங் ஃப்ரம் தி கோல் அப்படின்னா இலக்குனா நம்ம கோல் இருக்குல்ல, நம்ம அச்சீவ்மெண்ட் என்ன சாதிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒருத்தருக்கும் கோல் செட் பண்ணியிருப்பாங்க, இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்ட்டு. அந்த இலக்கை அடைய அவசரப்படவும் கூடாது. அதாவது நாட் ஹரியிங் டு, அவசரப்படக்கூடாது. இலக்கிலிருந்து பயந்து விளங்கவும் கூடாது. ஓகேவா? நம்ம என்ன இலக்கு, நம்ம கோல் என்னன்னு சொல்லிட்டு அதுலேருந்து பயந்து பின்வாங்கவும் கூடாது அப்படின்றாங்க. நாட் மார்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் அப்படின்னா நம்ம என்ன லாஸ் பண்ணியிருக்கோம், இழந்துட்டுருக்கோம் அப்படின்னா அதே நினச்சி வருந்தாமல் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் அப்படின்னா கடந்த காலம் என்ன நடந்துச்சோ அதே நினச்சி பயந்து நம்ம வரப்போகிற வாழ்க்கையை வாழாமல் விட்டுறக்கூடாது. ஓகேவா? அது நம்ம வாழ்க்கையை தடுத்து நிற்க ட்ரை பண்ணும். ஓகேவா? அப்படியே பயந்து பின்வாங்கக்கூடாது. அதை நோக்கி ஃப்யூச்சரில் என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் லைன், ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வேஸ் பட் வித் எ ஹோல். காலத்தில் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாஸ்ட்டில் நடந்ததை வச்சு ஃப்யூச்சரில் இப்படி நடந்துருமோ, இதை பண்ணால் இப்படி நடந்துமோ சொல்லிட்டு நம்ம பயம் எல்லாத்துமே இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். அதையும் நம்ம எதிர்கொண்டு துணிச்சலாக வரணும், முன்னோக்கி வரணும் அப்படின்றாங்க. அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட் டோல். ஹாப்பி ஹார்ட் அப்படின்னானது மகிழ்ச்சியான மனசோட வாழ்க்கையோட கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றாங்க. ஓகேவா? எந்த ஒரு மகிழ்ச்சியாக எப்படி நம்ம சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அதே கஷ்டத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர். இளமை காலம், அதாவது யங் ஏஜ், முதுமை காலம், ஓல்ட் ஏஜ், இந்த 2 ஏஜ் அந்த பீரியட்லேயுமே நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை பயணத்தை தொடர வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஃபுல்லாகவே அந்த போய்ட் நம்ம தன்னம்பிக்கையாக இருக்கணும், தைரியத்தோடு இருக்கணும், மகிழ்ச்சியாக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடந்த காலம்னா இந்த பாஸ்ட்டை நினச்சி வருந்தவும் கூடாது, எதிர்காலத்தை நினச்சி பயப்படவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையும், ஒவ்வொரு சூழ்நிலையும் கட்டத்துலேயும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதை நினச்சி பயப்படாமல், அதாவது கஷ்டத்தை காலத்தை நினச்சி பயப்படாமல் நல்லதை மட்டுமே யோசித்து மகிழ்ச்சியான மொமெண்ட்டை மட்டுமே எடுத்து கொண்டு போகணும் லைஃப் முழுக்க. அப்போ தான் நம்ம லைஃப் ஸ்மூத்தாக இருக்கணுன்றது தான் அவங்களோட தாட். நெக்ஸ்ட் பேராகிராஃப்,
ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக ஃபுல்லாகவே வந்து ஆத்தர் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் லைஃப்பை எப்படி கொண்டு வந்தாங்க, ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம செகண்ட் பேராகிராஃப் பார்க்க போகிறோம். ஸோ லெட் தி வே வைட் அப் தி ஹில் ஆர் டவுன். அதாவது லைஃப்பில் வந்துட்டு அப் ஹில் டவுன் ஹில் ரெண்டுமே இருக்கும். அதாவது ஈஸியான சுச்சுவேஷனும் இருக்கும், ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனும் இருக்கும். ரெண்டுமே எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு வாழ்க்கை பாதையில் நமக்கு வந்து ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும், எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. நெக்ஸ்ட், ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய். அது எப்படினாலும் இருக்கலாம், கடினமான காலமாகவும் இருக்கலாம், இல்லை எளிதாக நம்ம ஈஸியாக எடுத்துக்கிற காலமும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே சந்தோஷமாக அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் பட் வென் பட் எ பாய். என்னோடய சின்ன வயசுலேயே எனக்கு இருந்த என்னோடய கனவுகளும் என்னோடய ஆர்வமும் வந்துட்டு பெரியவன் ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரீமை, அந்த கனவுகளை அடையிறதுக்கு என்ன தேவையோ அதுக்கான தேடுதலை ஆரம்பித்தேன். அதை அடையிறதுக்கு, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணேன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், நியூ ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ க்ரௌன். ஓகேவா, புதிய நட்புகள், நிறையா ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் நிறையா அனுபவங்கள், சாகச அனுபவங்கள்ன்றாங்க. ஸோ எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்சஸ், ஓகேவா, நிறையா நடத்துனாங்க, நிறையா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து கண்டுபிடிச்ச அவங்களோட சக்ஸஸ், ஓகேவா, க்ரௌனானது வெற்றி கண்டாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் தி குவெஸ்ட். அது என்ன சொல்கிறாங்கன்னா, தன் இலக்கைகளை நோக்கி அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், அந்த கோல் இருக்குல்ல, அதை தேடுற பயணத்தில் அவங்களோட மனம் வந்து எப்போவுமே தைரியமாகவே இருந்துச்சு, ஓகேவா, கொஞ்சம் கூட தளரலை அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் வில் பி த பெஸ்ட். அப்போ என்ன சொல்கிறாங்க, வாழ்க்கையோட இறுதி கட்டத்தில், அதாவது கடைசி கட்டத்தில் கூட நம்ம ரொம்ப சிறந்ததாக இருக்கணும், நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும் ஃபஸ்ட்டு, ஓகேவா. அவங்க நம்பினாங்க, ஓகேவா. நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு லைன் இண்டஸ்ட்ரியில் போயிட்டவங்க, நாங்கள் டீச் இண்டஸ்ட்ரியில் போயிட்டோன்னா அதில் என்ன அச்சீவ் பண்ணணும், இல்லை நீங்கள் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் போயிட்டீங்களா அதில் நம்ம ஃப்யூச்சரில் என்ன அச்சீவ் பண்ணணும், அந்த இதில் நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து மீன் பண்ணுறாங்க. லைஃப்னு வந்துட்டு கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதை தான் வந்துட்டு அந்த போயட் வந்துட்டு என்ன ஃபேஸ் பண்ணாங்க, என்ன ஃபீல் பண்ணாங்கன்றதை இந்த லைன்ஸில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு சிச்சுவேஷன்லையுமே, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அவங்களோட கனவுகளை தொடர்ந்துகிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க நிறைய நண்பர்கள், நியூ ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு நிறைய க்ரியேட் பண்ணி உருவாக்குனாங்க. நிறைய அனுபவங்களை வந்து சந்தித்தாங்க, ஓகேவா, நிறைய சாகசங்கள்லாம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் தைரியமாக வாழ விரும்பினாங்க, எந்த ஒரு இதுவுமே வந்து தைரியமாக போல்டாக ஃபேஸ் பண்ணாங்க. அதோட அவங்களோட வாழ்க்கையோட முடிவு வந்து சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பினாங்க. அதே மாதிரி அவங்க அதுக்கான எல்லா ஸ்டெப்பையும் எடுத்து நல்லா தைரியமாக போல்டாக ஃபேஸ் பண்ணி முன்னுக்கு வந்தாங்க, ஓகேவா. அதுதான் வந்து அவங்க நம்ம லைஃப் லெசன். நம்ம ஒரு இலக்கை எடுத்துட்டோன்னா, அது கோல் எடுத்துட்டோன்னா, அதை அடையிறதுக்காக தன்னம்பிக்கையோட முயற்சி செஞ்சு முன்னேற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த லைஃப் போயமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நம்ம ஆத்தர் ஹென்ரி வேன் டைக். இந்த போயமுக்கு தேவையான சில வெக்காபுலரிஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் வித் தமிழ் மீனிங்கோட. இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.